அனடையாகாசில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2018 ரெனால்டு லாஜி RX-E தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மேனுவல் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாதுங்க. வண்டியோடைய ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு சின்ன கோடு கூட கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா எந்த டிங்கர் வேலையோ பெயிண்ட் வேலையோ எதுவுமே பார்க்க வேண்டாம். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சில்வர் கலர் வண்டி, எந்த குறையுமே எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு நீட்டாகவே வண்டி இருக்குது. ஒரு 7 சீட்டரில் பார்த்தீங்கன்னா வண்டி தேடுற யாருக்காக இருந்தாலும் அந்த வண்டி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வண்டி இருக்கும். இனோவா தேடினாலும் இனோவா வாங்குகிற விலையோட இந்த வண்டி விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்தளவுக்கு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒரு 7 சீட்டர் வண்டி, மற்றபடி இந்த வண்டியில் குறையோ எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அப்படி புத்தம் புதுசாகவே வண்டி அந்தளவுக்கு நீட்டாகவே வண்டியை வச்சுருந்தவங்க அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி வச்சுருக்கிறது பெருசு இல்லைங்க, நம்ம எடுத்து ஓட்டதும் பெருசு கிடையாது. அந்த வண்டியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அதுதாங்க பெருசு. மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, கம்பெனியோடைய ஆடியோ சிஸ்டம், 2 ஏர் பேக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஆடியோ சிஸ்டம் வந்துடும். பவர் உண்டு, 4மே பவர் உண்டு வந்துடும். டாப் ஏசி வந்துடும். நல்ல குவாலிட்டியானவே பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து அடிச்சிருக்காங்க. வேறு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டின்னு பார்த்தீங்கன்னா வேறு பெரிய லெவலில் எதுவுமே இல்லை. TN 69 தூத்துக்குடி RTO. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எங்கேனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ரெனால்டு லாஜிங்க. எல்லாருமே இனோவான்னு தேடிட்டு இருப்பீங்க. இனோவா தேடுறவங்களுக்கும் அவங்களுக்கு சில பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற கண்டிஷனில் இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மினி இனோவா மாதிரி தாங்க இருக்கும். இனோவா தான் சொல்லணும், அவ்வளோதான். பாடியை மட்டும்தான் வேறு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லேருந்து மேலே டாப் ஏஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனோவா டைப்பில் தான் இருக்கும். வேறு எந்த வேலையுமே இல்லைங்க. இந்த வண்டி குறை சொல்வதுக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் 2 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% இருக்கும். பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% தான் இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோலே காட்டிடும் பாருங்கள். எந்த டயர் பாயிண்ட் எப்படி இருக்குது, 4மே சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். டயர் பாயிண்ட் பாருங்கள். பேக் டயர் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். உங்களுக்கு 40% தான் இருக்குங்க. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 to 65% இருக்கும். இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். புது வண்டிக்குள்ள குவாலிட்டியில் அப்படி இருக்குது. சீட் கவர் எல்லாம் பாருங்கள் நீட்டாகவே அடிச்சிருக்காங்க பாருங்கள். எந்த டேமேஜோ எதுவுமே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எந்த டேமேஜும் எதுவுமே இருக்காது. எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காத மாதிரி தாங்க இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்காரு. இந்த வண்டியை பற்றி, விலையை பற்றி எதுவும் தகவல் தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.